நாங்கள் ஒரு 6:45 மணிக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டோம். இந்த ஒரு குடும்பத்தில் 2 புள்ளி இழந்துட்டாரு. எல்லா ஊர் மக்கள் பூரா அழுது கண்ணீரிட்டு இருக்குங்க. ரெண்டு பிள்ளைங்களும் அங்கேயே வந்துச்சு. என் பேர் முருகன். சின்ன புள்ளியிலேருந்து இந்த குழந்தைங்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் ரொம்ப அதிகமாக பழக்கம் எனக்கும் இருக்கோம். நான் சின்ன புள்ளியிலேருந்து அவரை பார்த்துருக்கேன். காலையில் ஒரு வேலை வந்து இங்கே டெய்லியும் வந்து ஏற்றின்னு போகும். ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் எப்போ ஒரு தடவை பார்த்துருக்குறேன். இன்றைக்கும் வந்து ஏற்றின்னு போயிருக்குங்க. 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்கும். அவர் சம்பாதிக்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த பிள்ளைகளுக்காக தான் சம்பாதிச்சாரு. நல்ல மனுஷன். அவருக்கு இந்த ஒரு குடும்பத்தில் 2 புள்ளி இழந்துட்டாரு. எல்லா ஊர் மக்கள் பூரா அழுது கண்ணீரிட்டு இருக்குங்க. நல்ல பிள்ளைங்க, நல்லா படிக்கும். இன்னும் நம்ம ஊரால் தாங்க கோவணாமத்தால் தான் அந்த வேலை போயிருக்கு. நாங்கள் ஒரு 6:45 மணிக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டோம். அங்கேயும் போய் பார்த்தோங்க. பார்த்துட்டு பாடி ஏற்றுறாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு பார்த்தோம். ஆஸ்பத்திரிக்கு ஏற்றோம். அங்கே ரயில்வே கேட்லேயே நான் போய் பார்த்தேங்க. பார்த்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க. ஜிஹெச்சுக்கு போயிடுச்சு. 2 பிள்ளைங்களும் அங்கேயே வந்துச்சு. காலையில படிச்சு நான் எத்தனை பேருக்கிட்டே இருக்கிறது சொல்றதுப்பா. 2 பேர பிள்ளைங்க. சரி பிள்ளைங்க 2 பேர. காலைல ஒண்ணுமே பண்ணலங்க. எங்கேயிட்டு போகல. இங்கதான் வந்து ஏற்றி ஏதாச்சும் பிள்ளைன்னு ஏற்றிட்டு போனாங்க. அதான் தெரியும். உடனே செத்துட்டாங்கன்னு மெசேஜ் இருந்ததெல்லாம். சார்மதி பொண்ணு பேரு, பையன் பேரு செழியா. வண்டியில தான் இங்க வந்து ரெகுலரா வந்து ஏற்றிமாங்க. ஒரு 10 நாள் அந்த ரோடு போட்டதுல இருந்து இங்கதான் வந்து ஏற்றிமாங்க.